விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இருந்தே ஏதோ கோவிலுக்கு போகிறோம், சாமி தூடம் ஏற்றுறோம், தேங்காய் உடைக்கிறோம்னு வந்துடுறோம். ஆனால் அது எதுக்காக செய்யணும், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கு தெளிவாக இருக்காது. இதை நம்மளுடைய வாரிசுகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொருவரும் குடும்பத்தில் அவங்கவுங்க வாரிசுகளுக்கு கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுத்து இந்த நடைமுறையை பயன்படுத்தினா இல்லை ஒவ்வொரு ஆன்மாவும் நல்ல உலகம் தெளிஞ்சு நல்ல பரிபூர்ணமாக சுகத்தோடு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருவருமே கர்மாவோட பிரச்சனைனால தான் நம்ம பிறந்து வளர்ந்துருக்குறோம். ஸோ அந்த கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே உள்ளம் கசிந்து நம்ம உருகி நம்ம குடும்பம் எல்லாருமே செழிக்கும். இது உண்மையான வார்த்தை நான் நம்புறேன். பரிபூர்ணம் பரிபூர்ணம். அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம பல்லடத்துல விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்லடம் கோயம்புத்தூர் சாலையில் அமைந்துள்ள வனம் ஃபவுண்டேஷனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வனாலயத்தில் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் அங்கு நடைபெற இருக்கிறது. இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு ராஜகணி தீட்சை கொடுக்கப்படும், ருத்ராட்சை தீட்சை கொடுக்கப்படும், முத்ரா தீட்சை கொடுக்கப்படும். இத்தனை தீட்சைகளையும் பெற்றுக்கொண்டு சித்தர்களின் பேரருள் கருணைக்கு பாத்திரமாகி வெற்றி வாழ்வு வாழுங்கள். வாழ்க, வளர்க, உயர்க. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில்.